என்ன என்னப்பா? ஏலே என்னடா ஆச்சு? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுப்பா. ஏன் அழுகுத? எனக்கு வேலை கிடைச்சிருச்சு தாத்தா. எந்திரா அழுகலாம் பாரு. கொட்டிக்காரப்பாய நல்ல வழி காட்டிட்டோமா? காலப்பாரு. அவன் வேலை கிடைச்சா சந்தோஷப்படுவான். நீ அழுகுத? தாய் கூட்டு போய் சோத்த போடு. பாடுபட்டு தாத்தா பேரனை படிக்க வச்சு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துட்டீங்க. அப்படியே ஒரு பிள்ளைய பார்த்து கட்டி வச்சிட வேண்டியானே. அவனுக்கு என்ன அவசரம்? கடவுள் புண்ணியத்தில் வேலைக்கு போய் அவன் காலில் நின்றுட்டா போதும். வெறும் அவன் இஷ்டம். யாரை கட்டிட்டு போனா என்ன? நமக்கு என்ன சொல்லு. ஆமா வாங்க. என்னமாமா எனக்கு ஃபோன் எதுவும் வந்துச்சா? ஆமா உங்களுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லி ஒருத்தர் ஃபோன் பண்ணாரு. பேர் தான் என்னன்னு மறந்து போச்சு. மகேஷா? மகேஷ் மறுபடியும் கூப்பிடுவாப்ல. பிறகு எப்போ வேலைக்கு போனோம்? இன்னொரு செமஸ்டர் இருக்கு மாமா, அது முடிச்ச பிறகுதான். சரி. ஓ இந்த பையலுக்கு தான் அந்த கம்பெனில வேலை அடிச்சிருக்கேன்னா? ஆமா. எடுத்தோன்னே 20,000 ரூபாய் சம்பளம் கொடுப்பானாமே, அப்படியா? ஆமா. பெரிய மண்ணா சும்மாவா கொடுக்க மாட்டான். ஏடா என்ன கிளம்பிட்ட? சாப்பிட்டு போ. ஏய் சித்தப்பா கூப்பிடுறாவல்ல, என்னன்னு கேக்கியா? இப்படிதான் கொஞ்ச நாள கோட்டி பிடிச்ச மாதிரி அலைதான். ஒரு சங்கிலி முக்குத்தி கூட போட மாட்டேங்க. திடீர்னு வேதத்து பின்னாடி அலைதான். பூதங்கீத அடிச்சிருச்சோ என்னமோ. படிச்சது வேத பள்ளிக்கூடம்ல, அதுல கொஞ்சம் அப்படித்தான் இருக்கும். என்னமோ சொல்லுதியே போங்க. இப்படியே போனா வேதக்கார மாப்பிள்ளைக்கு நான் எங்க போவேன்? என்ன பிரச்சனை உனக்கு? எதுக்கு இப்ப தாலி எடுத்த மாதிரி இருக்க? எப்பவும் போல இருக்க வேண்டியதானே? நான் எப்படி இருந்தா உனக்கு என்ன? அந்த துண்டு எடுத்து கொடு. ஏதோ கோவம் வந்துட்டேன், அதுக்கு நீ இப்படியா? லேசா பேசுனதுக்கு ஏதோ இலை விழுந்த மாதிரி இருக்க. சரி பிள்ளமா தான் வந்தேன். நீ மட்டும் எங்க வீட்டில் வந்து அப்படி பேசலாமா? ஏற்கனவே எங்க வீட்டில் 1008 பிரச்சனை, உனக்கு தெரியாதா? நான் தான் சொல்லுதம்ல எனக்கு இந்த லவ்லாம் ஆகாது விட்டுருன்னு. நீ தான் கேட்கவே மாட்டேன்ட்டு. இந்த மூஞ்சி அப்படி வைக்காத, மனுஷனுக்கு கோட்டி வருது. பேசாம இதெல்லாம் விட்டுட்டு ஒழுங்கா படி, கொஞ்ச நாள் எல்லாம் மறந்துடும். என்னது மறந்துருமா? இங்க பாரு, உனக்கு வேற ஏதோ பிரச்சனை, என்னை விட்டு ஓடுத. சரி போ, ஆனா என்னைய பிடிக்கலன்னு மட்டும் சொல்லாத, அது நல்லா இருக்காது. உன்னை பிடிக்கும்னு யார் சொன்னது? ஏதோ கூட படிச்ச போல சின்ன பிள்ளையில இருந்து தெரியுமேனு வந்து பேசிட்டு இருக்கேன். மற்றபடி எனக்கு உன் மேல லவ் எல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த கதம் என்கிட்ட விடாத, கொன்றுவேன். என் கண்ணை பத்தி சொல்லு, என்ன பிடிக்கலன்னு. மறந்துருமா? 10 வயசுல இருந்து உள்ள பொத்தி பொத்தி வச்சிருக்கு தெரியுமா? இதெல்லாம் எனக்கு என்ன புதுசா? நான் யார் மேலெல்லாம் ரொம்ப பிரிய வைக்கணும், அவங்க எல்லாரும் என்னை விட்டு போறாங்க. முதல்ல எங்க அப்பா, இப்ப நீயும் போற. ஆனா உன்னை மறந்துட்டு இருப்பேன்னோ, இன்னொரு பையில கட்டிட்டு வாழ்வணும்னு நினைக்காது. வாழ்ந்தாலும் உன் கூட தான் வாழ்வேன், செத்தாலும் உன் நினைப்போட தான் சாவேன்.
யோசனை பலமாக இருக்கு. அது இப்போ கல்யாணம் பண்ணி கொடுக்குற ஐடியா இல்லை, ஒரு 2 வருஷம் போட்டுமே. என்ன மாப்பிள்ள, அப்போ எங்கள் வீட்டில் பொண்ணுக்கு இஷ்டம் இல்லையா? ஐயோ அப்படி இல்லை மச்சான், நம்ம வீட்டில் சம்மந்தம் பண்ணாமல் வேறு யார் வீட்டில் சம்மந்தம் பண்ண போகிறேன். இந்த வருஷம் எப்படியாவது டீச்சர் ட்ரைனிங் சீட் கிடச்சிரும், அதுக்கப்புறம் பார்ப்போமே. என்ன மச்சான் நல்ல இடத்த வேண்டாம்ட்டேல. நொட்டின இடம், அந்த பையன் ஊரில் வேன் ஓட்டிட்டு தெரியுதா, அவனுக்கு என் தங்கச்சி கேட்கோ. இனிமேல் இந்த மாதிரி சொல்லிலாம் வச்சுக்கிறாதிரும். உன் வாயில வசம்பதா வச்சு தேய்க்கணும். எதுக்கு இப்படி படக்கு படக்குன்னு பேசுத? ஏதோ நல்ல காரியம் நடக்கட்டுமேன்னு செஞ்சிருப்பாவ. ம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏற்கனவே மூத்தவளை இப்படி பார்க்காம கொடுத்துதான் இன்னைக்கு வரைக்கும் ஒப்பேராமல் இருக்கா. இதை தயிர் வாங்கிட்டு எடுங்க. இளையவளுக்கு அது பார்த்து பிறகு செய்யலாம். முதல்ல படிப்பை முடிக்கட்டும்.